காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கோடை தொடங்கியது முதலே வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலை திடீர் என கருமேகங்கள் சூழ்ந்து சிறு தூறலாக மழை தொடங்கி கனமழையாக உருவெடுத்தது. அடுத்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக சூறைக்காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. காஞ்சிபுரம், செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், பாலாஜாபாத், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. சூறைக்காற்றில் மரங்களின் கிளைகள் முறிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு தென்கிழக்கே வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், இது உருவான 48 மணி நேரத்தில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் என்றும் மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக கனமழை பெய்தது. கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை தொடங்கி மாலை நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. காந்திபுரம், கணபதி, சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், கவுண்டர் மில், தடகம் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கனமழை காரணமாக ஆட்சியர் அலுவலகம், காந்திபுரம், ராமநாதபுரம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. புதுப்பாளையம், நாமகிரிப்பேட்டை, சீராப்பள்ளி, காக்காவேரி, தண்ணீர் பந்தல் காடு, புதுப்பட்டி, வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த கனத்த மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. கொளுத்தி வந்த வெயிலின் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேப்பம்பட்டு, மணவாள நகர், திருப்பாச்சியூர், ஊத்துக்கோட்டை, பெரியகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆத்தூர், புளியரம்பாக்கம், அணக்காவூர், ஞானமுருகன் பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து பலத்த சூறைக்காற்றுடன் சுமார் 15 நிமிடத்திற்கு சாரல் மழை பெய்தது. இதேபோல வந்தவாசியில் கடும் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் கார்மேகம் சூழ்ந்து பலத்த சூறைக்காற்று வீசியது. வேப்பமரம் வேரோடு சாய்ந்து சாம்ராஜ் என்பவர் கார் மீது விழுந்த நிலையில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். மழை வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் சூறைக்காற்று சுழற்சியடைத்ததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மிதமான மழை பெய்தது. இந்த மழை திருமயம் சுற்றுவட்டார மக்களுக்கு ஆறுதலை தந்துள்ளது.